ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட ஜீ தமிழில் சீக்கிரமாகவே ஒரு சீரியல் முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். அதோட லாஸ்ட் டே ஷூட்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த அப்டேட்டை வந்து நம்ம ஆர்டிஸ்ட்லாம் அஃபிஷியலாகவே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஜீ தமிழில் சீதாராமன் அப்படிங்கிற சீரியல் சீக்கிரமாக முடிய போகுது அப்படிங்கிற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தது தான். எண்ட் ஆஃப் த சீதாராமன் கடைசி வரைக்கும் கதையே சொல்லலை அப்படின்னு சொல்லி நம்மளோட ரேஷ்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் இட் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. கடைசி வரைக்கும் கதையே சொல்லாமல் இவ்வளோ நாள் வந்து சீரியலை ஓட்டியிருக்காங்க போல இருக்குது ரேஷ்மாவுக்கு. ஆனால் உண்மையிலேயே வேற ஒரு மாதிரி பார்த்தோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரேஷ்மாவை. பயங்கரமான ஒரு வில்லியாக அவ்வளோ ஒரு வில்லத்தனம் பண்ணிட்டு, அதே மாதிரி சீதா ரொம்ப பாசிட்டிவான ஒரு கேரக்டர். ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்திலலாம். இந்த சீதா மாறினதுக்கப்புறம் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு சீரியல். இப்போவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு ஸ்டோரி அப்படின்ற ஒரு மெயின் நிறைய இல்லை போல இருக்குது. ஸ்டோரி அதுதான், ஆர்டிஸ்ட்கிட்டயே ஸ்டோரி சொல்லாமல் இருந்திருக்காங்க. அந்த ஒரு ரீசன் அவங்ககிட்ட ஸ்டோரி இல்லைன்றது அப்படியே நல்லாவே தெரியுது. மெயின் ஸ்டோரி எதுவும் இல்லாதது காரணத்தினால சீதாராமன் சீரியலை வந்து முடிக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க போல இருக்குது. ரேஷ்மா அப்படிங்கிற ஒரு வில்லத்தனம், அதே மாதிரி இன்னும் 2, 3 வில்லன்கள் இருக்காங்க இல்லையாங்க, அதை வச்சே சீரியலை ஓட்டிகிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக இன்றைக்கி சீரியல் வந்து எண்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டே ஷூட்டிங் ஸ்பாட்டும் பிக்கும் வந்து கிடச்சிருச்சு. இந்த சீரியலுக்குமே நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. உண்மையிலேயே அந்த சீரியலை வந்து மிஸ் பண்ணுவாங்க. உங்களோட கருத்து என்ன? சீதாராமன் சீரியல் முடியறதை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.